விட்டு அடியோதோடு அடி வாங்கி கொண்டு போய்தான் காடு வழியாக கொண்டு வருகிறேன். அப்படி வரும் நேரத்தில் பார்வதியை பார்க்க வேண்டும். அப்படி ஆகிட்டீங்க. என்ன ஆயிடுச்சு? பார்வதா 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 தேடுகிறீர்கள், என்ன ஆயிடுச்சு? அப்போதே சொன்னால் வேண்டாம். ஆமா சுவாமி, சென்றீர்களே அந்த அரக்கர் கூட்டத்திற்கு வரத்தை கொடுத்தீர்களா? சென்று அரக்கர்களை சந்தித்து வரங்களை கொடுத்து. அப்படியா? சற்று முன்ன பின்னும் திரும்புகள் பார்ப்போம். அப்படி ஒன்றும் இல்லையே சுவாமி. ஆமா, என்ன இது? என்ன இது கோல சுவாமி? வரத்து கொடுத்தீரா? வரம் கொடுத்ததற்கு பலன் கிடைத்ததா? ஒரு நேரத்திலே பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுத்து அவதிப்பட்டு அப்போது உங்களுடைய அண்ணன் அந்த நாராயணன் வந்து என்னை காப்பாற்றினார். ஆனால் இப்போது அக்கறையில் நாகாயணன் கொடுத்து அவர்கள் என்னிடத்திலே வரத்தை வாங்கிவிட்டு என்னையே அடியத்தனமாக அடித்து சிறைபிடித்தார்கள். அதிலிருந்து தப்பித்து ஓடி வருகிறேன். தப்பித்து வருகிறேன். வரம் கொடுப்பதும் அதிலிருந்து தப்பித்து வருவதுமா தங்களுக்கு வேலை சுவாமி? ஆமா, வரம் கொடுத்தீர்கள், கொடுத்ததற்கு பலன் அனுபவித்து விட்டீர்கள். என்ன வேலை தங்களுக்கு? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? கொடுத்து விட்டேன். அந்த அரக்கனிடத்தில் இருந்து தப்பித்து வந்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? எதற்காக? அதனால் அதோ பார்த்தாயா, முதல் எருமைக்கடை 84 ஜீவராசிகளுக்கும் படி அழைத்து செல்ல வேண்டும். பரமன் எப்பொழுது வருவார், பார்வதி எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்த வனமாக காத்துக் கொண்டிருக்கார்கள். படி அழைத்து வரலாம். படி அளப்பதா சுவாமி? ஆமா, படி அளக்கிறேன் சொல்றீங்களே, உங்க தொழிலை சரிவர செஞ்சு வரீங்களா? உமா, இதிலும் உனக்கு சந்தேகம் தானா? இதுதான் சொன்னார்கள், பெண் புத்தி பின் புத்தி. அதனால் உங்களுக்கு சந்தேகம் புத்தி சாமி. பெண் புத்தி பின் புத்தியா? ஆமா, பெண்களுக்குரிய சந்தேக புத்தி. ஆமா சாமி, அது பெண்களுடன் பிறந்தது, அதனால் மாற்றவே முடியாது. சந்தேகம் என்பது ஒரு தொற்று நோய். அந்த சந்தேகம் என்பது ஒரு ஆணுடைய மனசிலோ இல்லை ஒரு பெண்ணினுடைய மனசிலோ அது நுழைந்து விட்டால் அந்த குடும்பம் நாசம். படியளக்கும் கர்த்தாவட தாங்கள் சரிவர தொழில் செய்து வருகிறீர்கள். அங்க பார்த்தீர்களா பூலோகத்தில்? அங்க பார்த்தீர்களா சுவாமி பூலோகத்தில்? பெண்கள் உரைத்தால் மட்டும் உங்களுக்கு கண்களே தெரியாது. அதோ பாருங்கள் பூலோகத்தில். ஆமா, ஒரு பன்றியாகப்பட்டது 10 குட்டிகளை ஈன்றெடுத்து விட்டு தன் உயிரையே பிரிந்து விட்டது. தாய் பன்றி. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீர்களா, 10 குட்டிகளும் பாலுக்கு அவதிப்பட்டு பசியால் வாடுகிறார்கள். ஆமா, அதனால் ஒரு பன்றியாகப்பட்டது பூலோகத்திலே 10 குட்டியை இழந்து தாய் பன்றி இறந்து விட்டது. அந்த 10 குட்டிகளுக்கும் பால் நீங்கள் படி இழந்து விட்டீர்களா? அதனுடைய பசியை தீர்க்கணும், அவ்வளவுதானே? பார்வதா, அந்த தாய் பன்றிக்கு விதி முடிந்து விட்டது. ஆனால் அந்த 10 குட்டிகளுக்கும் பால் கொடுத்து அது பசியை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணால் தான் முடியும். அடையக்கூடியவள் பெண். அதனால் இப்போதே நீ ஒரு பெண் பன்றியாக அவதாரம் எடுத்து அந்த 10 குட்டிகள் பால் கொடுத்து அது பசியை தீர்ப்பாய். எந்த வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? நான் எச்சை உன்னம் பண்ணி அவதாரம் எடுப்பதா? ஒரு காலம் என்னால் முடியாது. அதனால் சுவாமி, என்னால் அந்த அவதாரம் எடுக்க முடியாது. சுவாமி முடியாது. நான் யார், எப்பேற்பட்டவள்? சுவாமி, என்னை பார்த்து இந்த அவதாரமா? பாமர மக்களை படைத்தேன், மண்ணையை படைத்தேன், விண்ணையை படைத்தேன், முக்களையை படைத்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த அவதாரம் எடுத்து அந்த பசியை தீர்ப்பதா? ஒரு காலம் முடியாது. உமா, சாமி சொல்வதை கேள். கட்சி எழுத்தர வாசித்தால பெண் புத்தி. ஆசையை நம்பலாம், வருகால் விஷத்தையை நம்பலாம், கிணற்றையை நம்பலாம், கடோ புயலையை நம்பலாம், கொள்ளும் யாரையை நம்பலாம். ஆனால் சேலை கட்டிய மாதிரியை நம்பினால் நடுத்தர்கள் தாண்டி நிற்கலாம். அதனால் கணவன் வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடைக்கிறாய் முடியாதா? சாமி, ஒருவரை பலவரையிலே எத்தனை எழுத்துரைத்தாலும் சரி, என்னால் முடியாது, முடியாது, முடியவே முடியாது. உமா,
சுவாமி ஆடுவோம் பிடித்து ஆடாதே, சொல்வதை கேள். என் உடம்பில் சர்றைவாதி எடுத்துக்கொண்டவன் நீ. கணவன் வார்த்தைக்கு மறு வார்த்தை கூறக்கூடாது. இப்போது பெண் பெண்ணியாக அவதாரம் எடுத்து அந்த 10 குட்டிகளும் பால் கொடுக்க முடியுமா முடியாதா? சுவாமி தங்களை படைத்தவரை நான். அப்படி இருக்கும் பொழுது நானாவது அவதாரம் எடுப்பதாவது ஒரு காலம் முடியாது சுவாமி. முடியவே முடியாது. முடியாதா? முடியாது உமா சுவாமி. ஆடுவோம் என்னவென்றால், நான் உலகம் பிறக்காத முன்னே கிரேதா திரேதா துரோபரை கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முன்பு யுகத்திலே இந்த உலகமே இருள்மயமாக இருந்தது. அப்போது ஓமனும் ரீச்சார் அலை ஓசையிலே உலகை வடிவிலே இந்த பூமியாகப்பட்டது. பட்டியல் என்று வெடித்து மாயா என்ற பெண்ணாக அவதரித்து ஆதி சக்தியாக தோன்றி இந்த உலகத்தை படைத்தேன், விண்ணையை படைத்தேன், மண்ணையை படைத்தேன், கண்ணில சூரிய காற்று நீர் நிலம் வாழ்வு ஆகாயம் 30 கோடி தேவர்கள் 42 ரிஷிகள் சகலம் படைத்த நீ ஒரு மலம் உண்ணக்கூடிய பெண்பண்டியாக அவதாரம் எடுப்பதா என்று கிண்டலும் கேலியுமாக செய்து நகைக்கிறார். சுவாமி முடியவா முடியாதா? ஒருவரை இல்ல பலவரை இல்ல 1000 வரை எடுத்துரைத்தாலும் சரி மலம் ஒண்ணும் பஞ்சு அவதாரமா இந்த பார்வதா ஒரு காலம் அந்த அவதாரத்தை எடுக்கவே மாட்டேன். முடியாது உமா. இன்று முதல் உனக்கு என் இடபாகத்தில் இடம் என்பதே கிடையாது. சாபமளிக்கிறேன். எப்படி என்றால் கணவன் வார்த்தையை கேட்காமல் மறு வார்த்தை எதிர்பார்த்து கூறினார். இன்று முதல் என் இடபாகத்தை விடுத்து மூலோகத்தில் கொடும்பாவி. உமா கொடும்பாவியா என்றால் உலகத்தில் உள்ள பாமர மக்கள் அனைவர்களும் உன்னுடைய உடம்பிலே உன்னுடைய திரேகத்திலே ஒட்டு துணி இல்லாமல் கொடும்பாவியாக தரித்திரமாக கட்டி இழுக்கட்டும். உன்னுடைய அங்கமெல்லாம் காரி தூ என்று துப்பட்டும். பெண் புத்தி பின் புத்தி பேரமையை காட்டிவிட்டாய். இந்த 10 குட்டிகளுக்கும் பால் கொடுத்து அது பசியை தீர் என்றால் என்னிடத்திலே சாபத்தை பெற்று கொடும்பாவியாக பூலோகத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார். இன்னும் என்னென்ன நடக்க போதோ, பாமர மக்கள் உன்னை எப்படியெல்லாம் வாட்டி வதைக்க போகிறார்களோ சரி போகட்டும். இருந்தாலும் இந்த 10 குட்டியினுடைய 10 குட்டிகள் பால் கொடுத்து அது பசியை தீர்க்க வேண்டும் என்றால் ஆனா இருக்கக்கூடிய நான் இன்றே ஒரு பெண் பன்றியாக அவதாரம் எடுத்து 10 குட்டிகள் பால் தருகிறேன். ஓம் ரீம் ரீம்